ஸோ போன வாரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்தேன், பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கடினமான காரியம் அல்ல, அது பிசாசு சொல்லுகிற ஒரு பொய். இயல்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. It is very spontaneous to live a sanctified and a holy life in Jesus Christ. ஏன் போராட்டம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எல்லைகளை தாண்டி வெளியே செல்லும்போது, உலகத்துக்குள்ளே செல்லும்போது, தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் செல்லும்போது, அங்கே தான் ஒரு மனுஷனுக்கு என்ன ஏற்படுகிறது? நிறைய கான்ஃப்ளிக்ட், நிறைய போராட்டம் வருகிறது. ஒரு மீன் எப்படி கடலுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அதுக்கு நீந்துவது ரொம்ப இயல்பான காரியம் இல்லையா? கடல் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அலையில் இருந்தாலும் சரி, அந்த மீன் அங்கே உள்ள நீந்துவது ரொம்ப இயல்பான காரியம். ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் அதை படைத்திருக்கிறார். என்றைக்குமே கஷ்டப்பட்டு நீந்துகிற ஒரு அனுபவம் இல்லை. ஒரு பறவை எடுத்துக்கொண்டால் வானில் பறப்பது மிகவும் இயல்பான காரியம். ஏன்னா ஆண்டவர் என்ன செய்தால் அப்படி பறக்கும்படியாய் அதை வடிவமைத்திருக்கிறார். God has designed a bird to fly in the air. It is custom built for that purpose. You follow what I'm talking about? அதற்காகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? அதை உருவாக்கி இருக்கிறார். இப்போ உங்களை என்னை குறித்து பார்க்கும்போது வேதத்தில் நல்லா அறியணும், பரிசுத்த வாழ்க்கையை வாழ சொல்லுகிற தேவன் ஒரு ஸ்ட்ரகிளை நமக்கு கொடுத்து வாழ சொல்லவில்லை. ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருப்பது கடினமா, இயல்பான காரியமா? ஆண்டவருக்கு இயல்பான காரியம். வேதம் சொல்லுகிறது, அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் என்ன செய்யணும்? பரிசுத்தராக இருக்க வேண்டும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? அவருக்கு இயல்பான காரியம் நமக்கு கடினமாக இருக்கும்போது நம்ம எப்படி பரிசுத்தமாக இருக்க முடியும்? ஆண்டவர்கிட்ட ஈஸியாக சொல்லிடலாமா? ஆண்டவரே உங்களுக்கு இயல்பான காரியம், எனக்கு இயல்பான காரியம் இல்லை, கடினமான காரியம்னு சொல்லிவிடலாம் இல்லையா? ஆண்டவர் அப்படியே எதிர்பார்த்தா கூட அது ஒரு நியாயமான எதிர்பார்ப்பாய் இருக்க முடியாது. ஆகவே நம்ம அறிய வேண்டிய விஷயம், ஆண்டவர் நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொல்லும்போது, நான் எப்படி இயல்பாய் பரிசுத்தமாக இருக்க முடியுமோ அதே விதமாய் அதுக்குரிய சாயலை, அதுக்குரிய திவ்ய சுபாவத்தை, அதுக்குரிய இயல்பான ஆவிக்குரிய தன்மையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீ பரிசுத்தராய் இரு என்று ஆண்டவர் சொல்லும்போது, நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் எப்படி இயல்பாய் பரிசுத்தராய் இருக்கிறேனோ அதே போல் நீனும் வாழும்படிக்கு எனக்குரிய எல்லா சுபாவத்தையும், எனக்குரிய எல்லா அதிகாரத்தையும், எனக்குரிய எல்லா திவ்ய தன்மையையும் உனக்கு உன் ஆவியில் நான் வைத்திருக்கிறேன் என்று அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். இப்போ புரியுதா? ஆமேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே ஜீவிக்கிறா. அநேக முறை நம்ம நினைக்கிற ஒரு மிகப்பெரிய தவறான காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ நான் கஷ்டப்பட்டு நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், கஷ்டப்பட்டு நான் தேவனுக்காய் பரிசுத்தமாக இருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை அது இல்லை. இயல்பாய் பரிசுத்தமாய் வாழும்படியே ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஆமென். ஆனால் எங்கே கான்ஃப்ளிக்ட் வருது, எங்கே போராட்டம் வருது, எங்கே பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, என்றைக்கு ஒரு மீன் கடல் விட்டு கரைக்கு வருதோ அன்னைக்கு போராட்டம் இல்லையா? கடலில் வாழ்கிற ஒரு மீன் நிச்சயமாக கரைக்கு வந்து அதே நிலைமையில் வாழ முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தில், சபையில், தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்கிற ஒரு தேவ பிள்ளை இந்த எல்லைகளை விட்டு எல்லை தாண்டி உலகத்தில் போய் உலக காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கும்போது ஒரு இயல்பான கிறிஸ்தவ வாழ்க்கையை, பரிசுத்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியாது. அங்கே தான் ஸ்ட்ரகிள் இருக்குது இல்லையா? அந்த போராட்டத்தை யார் ஏற்படுத்தி கொள்கிறா? நம்ம தான் ஏற்படுத்தி கொள்கிறோம். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், நான் பிரிந்து வாழ கற்றுக்கோள். பிரித்தெடுக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. நம்ம இருக்க வேண்டிய எல்லையை விட்டுட்டு எல்லையை தாண்டி உலகத்துக்குள்ளே செல்லும்போது, உலக மக்களோடு கலந்திருக்கும்போது, உலகத்தில் உள்ளவிலும் அன்பு கூறும்போது நமக்கு என்ன ஏற்படுகிறது? ஒரு மீன் எப்படி கடலை விட்டு கரைக்கு வந்தால் எப்படி துடிக்குமோ அதுபோல் நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு போராட்டமான சூழ்நிலைக்குள்ளாய் கடந்து செல்லுகிறோம். அதான் ஆண்டவர் சொன்ன காரியம், நீங்கள் உலகத்தில் இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்கு உரியவங்க அல்ல. ஆகவே நீங்கள் என்ன செய்யணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரிக்கக்கூடாது. அப்படின்னா உலகத்துக்காரன்னா அவனுக்குன்னு ஒரு அடையாளம் உண்டு, ரட்சிக்கப்படாதவன்னா அவனுக்கு ஒரு அடையாளம் உண்டு, அவனுக்கு ஒரு வேஷம் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறா, அவன் இருள் ஆனால் நீயோ ஒளி. நீ ஒளி கேட்ட சாயலை பெற்றிருக்கிறாய். ஒளியில் உள்ளவனை போல நீ என்ன செய்யணும்? சிந்திக்கணும், பேசணும், நடக்கணும்.
அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் இருந்தாலும் நீ வித்தியாசமான ஒரு ஜனம். ஆமென். உலகத்துக்குரிய சாயல் உனக்கு கிடையாது. தேவனுக்குரிய சாயலை நீ தரித்து கொண்ட ஒரு மனுஷன். ஆமென். உலகத்தை நான் உன்னை எப்படி வைத்திருக்கிறேன்? உப்பா வைத்திருக்கிறேன். உலகத்தை எப்படி வைத்திருக்கிறேன்? உன்னை ஒளியாக வைத்திருக்கிறேன். உலகம் ஒளின்னு சொல்லலை, உலகம் இருள், அந்தகாரம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகிமை உண்மையில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் போராட்டங்களை நாமவே என்ன செய்கிறோம்? ஏற்படுத்தி கொள்ளுகிறோம். ஆகத்தான் பிரித்தெடுக்கப்பட வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமலும், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும். இங்கே ஆலோசனை கேட்கக்கூடாது, எங்கே நடக்கக்கூடாது, எந்த இடத்துல உட்காரக்கூடாது. ரொம்ப முக்கியம். உங்கள் வழிகளெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும்? உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும். போராட்டம் இருக்குது, சோதனை இருக்குது அப்படின்னா எங்கேயோ உலகத்தோடு ஒரு இணைப்பு இருக்குது. ஸோ யூ ஹேவ் டு இன்வெஸ்டிகேட் யுவர் செல்ஃப். வாட் இஸ் த கான்டாக்ட் பாயிண்ட் பிட்வீன் மீ அண்ட் த வேர்ல்டு? எனக்கும் உலகத்துக்கும் உள்ள அந்த தொடர்பு புள்ளி எது? சாத்தான் எதை சொல்லி எதை காண்பித்து என் வாழ்க்கையை கட்டுப்படுத்த ஆரம்பிக்கிறான், ஏற்க ஆரம்பிக்கிறான். அதனால் ஆண்டவர் சொன்னார், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவிலும் நீ என்ன செய்யக்கூடாது? அன்பு கூறாதப்பா. நீ என்னிடத்துல தான் அன்பு கூற வேண்டும். உன் அன்பு எனக்கு தான் சொந்தம். ஹல்லேலூயா. உன்னுடைய ஆதி அன்பை கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் நேசிப்பது மாத்திரமல்ல, நீ கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். ஒருவன் உலகத்தை நேசித்தால் தேவனை நேசிக்க மாட்டான். ஒருவன் தேவனை நேசித்தால் உலகத்தை வெறுப்பான். உலகத்தோடு உள்ள சிநேகிதம் தேவனுக்கு எதிரான பகை. ஹல்லேலூயா. சரியாக கோடு போட்டு வாழணும். புரியுதா புரியலையா? கோடு போட்டு, எல்லை கோடு போட்டு நம்ம என்ன செய்யணும்? வாழ வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் பவுண்டரிஸ் ஃபார் யுவர் லைஃப். Boundaries are not existing on the outside. Boundaries are on the inside. எல்லை கூட எங்கே இருக்கிறது? உன் இருதயத்தில் இருக்கிறது, உன் சிந்தனையில் இருக்கிறது. ஆமென். முதல்ல எதை சிந்திக்கணும் அதை போதிக்கிறதே கர்த்தருடைய வார்த்தை தான். ஒரு மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அப்படி தான் வாழ்க்கை இருக்கும். உன் சிந்தனை தான் உன் பேச்சாய் மாறுகிறது. உன் சிந்தனை தான் உன்னுடைய கிரியைகளாய் மாறுகிறது. உன் சிந்தனை தான் உன்னுடைய முடிவாய் மாறுகிறது. உன் சிந்தனை தான் உன்னுடைய வாழ்க்கை எல்லாம் இயக்கிற ஒரு எந்திரமாக இருக்கிறது, ஒரு மிஷினாக இருக்கிறது. கார் எவ்வளோ நல்லா இருந்தாலும் அதுக்குள்ளே இருக்கிற இன்ஜின் தானே செய்து அந்த காரை இயக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாம் ஒரு கேள்வி கேட்கணும், என்னை இயக்குவது எப்படிப்பட்ட சிந்தனை? 3 உலகம் ஒன்றா சேர்ந்த நிலைமையில் நம்மகிட்ட இருக்குது. ஒன்று ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று நம்ம மென்டல் வேர்ல்டு, சிந்தனை உலகம். அடுத்து இயற்கையை பார்க்குற, கண்களை பார்க்குற ஃபிசிக்கல் வேர்ல்டு, இயற்கையான உலகம் இல்லையா? ஆவிக்குரிய உலகத்தில் யார் இருக்கா? ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். பிசாசன் கூட என்ன செய்கிறான்? பிசாசன் ஆவியில் எல்லாம் ஆவி என்ற அந்த ரீதியில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மனுஷனாகி நீங்களும் நான் என்ன செய்கிறோம்? இந்த உலகத்தில் ஆவியாக நம்ம தேவனை படைத்திருக்கிறார். ஆனால் நமக்கு ஒரு சரீரத்தையும் ஒரு ஆத்மாவையும் கொடுத்திருக்கிறார். ஆமென். So we are going to be living in this world for a time and a season, say about 70 to 80 years. அது முடிந்த உடனே நம்ம என்ன செய்ய போகிறோம்? சரீரத்தில் வாழ்வதை விட்டு நம்மளும் என்ன மூடுக்கு போயிடுவோம்? ஆவிக்குரிய மண்டலத்தில் வாழ போகிறோம். அது சொல்கிறது புரியுதா புரியலையா? ஆமென். ஆகவே இந்த சிந்தனை உலகங்கிறது பாருங்கள், மென்டல் வேர்ல்டு. இங்கே தான் பிசாஸ் எப்பொழுது என்ன செய்வான்? நம்மோடு யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். உங்கள் சிந்தனையை அவன் கைப்பற்றி விட்டால் உங்கள் வாழ்க்கையை கைப்பற்றினது போல மாறிவிடும். ஆமென். அவன் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவன் ஒரு பொய்யை சொல்லி, அழகான ஒரு பொய்யை உண்மையை போல சொல்லி, நமக்கு ஏற்றதாய் சொல்லி, நமக்கு பலன் அளிப்பது போல சொல்லி நம்ம என்ன செய்வான்? வஞ்சிக்க பார்க்குறான். பிசாஸ் ரொம்ப தந்திரமுள்ளவன். வேதத்தில் படிக்கும்போது ஆதியா 3 பிசாசை குறித்து முதல்ல பார்க்குறோம். சர்வமோ
தந்திரம் உள்ளது. சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஆமென். தந்திரம் உள்ளது. No serpent was cunning. பிசாசுக்கு இருக்கிற முதல் இன்ட்ரடக்ஷன் எப்படி இருக்குது? ஆதியா 3வது அதிகாரத்தில் அவன் ரொம்ப தந்திரம் உள்ளவன். You can never say, you can never think, now I can overcome Satan by my own opinions and my intellect. உங்கள் சொந்த மூளையை வைத்துக்கொண்டு பிசாசை நான் மேற்கொள்ள முடியும்னு நினைத்தா முற்றிலும் தவறான காரியம். இந்த உலகத்தையே அவனே செய்து கொண்டிருக்கா. இப்பிரபஞ்சத்தின் தேவன் ஆண்டு கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் அந்த பிசாசை குறித்து முதல்ல பயன்படுத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாருன்னா முதல்ல சொன்ன காரியம், அவன் தந்திரமுள்ளவன். ஹல்லேலூயா. தந்திரமான ஒரு புத்தி அவனுக்கு. எப்படி உங்கள்கிட்ட பேசணும், எப்படி பேசினா நீங்கள் என்ன செய்வீங்க? மசிவீங்க, விட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான்? ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏற்றது போல பொய்யை உருவாக்கி உண்மை பேசுகிறது போல சொல்லி நம்ம என்ன செய்கிறான்? நம்முடைய கால்களை சிக்க வைக்கிறான். பொறி பார்த்துருக்கிறீங்களா? ட்ராப், பொறி தானே சொல்லுவாங்க தமிழில். எலிக்கு மாத்திரம் பொறி இல்லை, எல்லாத்துக்கும் பொறி உண்டு. சிங்கத்துக்கும் பொறி உண்டு, யானைக்கு பொறி உண்டு, மனுஷ ஆத்மாக்களுக்கும் பொறி, ட்ராப் இல்லையா? அந்த பொறியை குறித்து பார்க்கும்போது அதில் உள்ள மெக்கானிசம் அதை பார்த்தீங்கன்னா உள்ளே போகலாம், வெளியே வர முடியாது. எப்படி? யூ கேன் கோ இன்சைட், யூ கேனாட் கம் அவுட். உண்மையா இல்லையா? பொறின்னு என்ன அர்த்தம்? யூ கேன் கெட் இன், யூ கான் கெட் அவுட். இட்ஸ் ஜஸ்ட் அ ஒன் வே டிக்கெட். தேர் இஸ் அன் என்ட்ரன்ஸ். எல்லா இடத்துலையும் போனால் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும், ஒரு எக்ஸிட் இருக்கும் இல்லையா? இது என்ட்ரன்ஸ் மாத்திரம்தான் இருக்கும், எக்ஸிட்டு இருக்காது. அப்படின்னா அதுக்குரிய அர்த்தம் என்ன? உள்ளவா, வெளியே போக விடமாட்டேன். அது பேர் தான் பாண்டேஜ், கட்டுமாங்க. பிசாசு வைத்து கட்டு எப்படி ஈஸியாக உள்ளே போயிடலாம், வெளியே வர முடியாது. பாவம் எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி ஒரு நாள் தானே, நாளைக்கு ஒரு நாள் தானே. அனுபவி ராஜா, அனுபவி இல்லையா? கதவெல்லாம் திறந்து திறந்து கொடுப்பான். பாவத்தை நீங்கள் தேடி போகணும் அவசியம் இல்லை, அது உங்களை தேடி வரும். டோர் சர்வீஸ்லாம் உண்டு. உன் வீட்டுக்கே வரும், உன் பெட்ரூமுக்கே வரும். ஆண்டவர் காயினை பார்த்து சொன்ன காரியம், பாவம் சினிமா தேட்டரில் படுத்திருக்கும் அப்படின்னு நான் சொன்னார். உன் பாவம் எம்ஜி ரோட்டில் படுத்திருக்குமா சொன்னார். உன் பாவம் உன் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கும். நல்லா கவனிங்க, பாவம் எங்கே வேணாலும் வரும், உன் வீட்டுக்குள்ளேயே வரும். நம்ம இருதயத்தை திறந்து கொடுத்துட்டா அது நம்முடைய வீட்டிலேயே நம்ம கூடயே வாசம் பண்ணி தங்கியிருந்து நம்மை பாதித்து, நம்முடைய உறவுகளை பாதித்து, நம்முடைய பிள்ளைகளை பாதித்து, நம்முடைய அடுத்த தலைமுறை அப்படின்னு சொல்லி 4 தலைமுறை வரைக்கும் என்ன செய்யும்? அந்த சாபம் கடந்து சொல்லும். ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார்? 4 தலைமுறை வரை. அதுக்கு மேலே உயிரோடு இருந்தால் தானே, அதுக்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிருவான். 4 தலைமுறைக்கு மேலே ஆளே இருக்காதங்க. ஆனால் வேதத்தில் ஆண்டவருடைய நன்மைகளை குறித்து பார்க்கும்போது அவர் கிருபை 1000 தலைமுறை மட்டும் கடந்து செல்லுமா? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதம், தம்முடைய கிருபையை கொடுக்கும்போது அது 1000 தலைமுறை மட்டும் கடந்து செல்கிறதாய் காணப்படுகிறது. ஆனால் பிசாசுடைய சாபம் 4 தலைமுறை. நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் உங்கள் பிள்ளைங்க இருப்பாங்க. வீடு கட்டி வைக்கலாம், பங்களா கட்டி வைக்கலாம், காசு நிறைய சேர்த்து வைக்கலாம், நகை நட்டு வாங்கி வைக்கலாம். இது அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றாது. பிசாசின் ஆதிக்கத்திலிருந்து இது அவர்களை விடுதலை செய்யாது. என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்ட போது மிகுந்த சந்தோஷம் அடைந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். இங்கே இருக்கிற எல்லா தாய் தகப்பனும் சரி, வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கவங்க சரி, நம்ம அறிய வேண்டிய விஷயம், நம்ம சத்தியத்தை அறியணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம விட்டு போகிற ஒரே சொத்து சத்தியம் மாத்திரமே. ஹல்லேலூயா. சத்தியத்தை பேசணும், வீட்டில் பேசணும், தாய் தகப்பன் பேசணும். நம்ம தெரிந்தாதானே பேச முடியும் இல்லையா? சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம், சில்ட்ரன் சர்ச்சுக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். வீட்டில் போதிக்கிற நிலைமையில் அன்றைய தாய் தகப்பன் இல்லை. எவ்வளோ நேரம் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட உட்காந்து சத்தியத்தை பேசுகிறீங்க? உபாகமம் 6 வேதம் இப்படியாக சொல்லுகிறது, நீ உட்காரும் போதும் எழுந்திருக்கும் போதும் வெளியே போகும்போதும் உள்ளே வரும்போது நீ என்ன செய்யணும்? உன் பிள்ளைகளுக்கு நீ வார்த்தையை
போதிக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகவே பிசாசு எப்படி உள்ள மனுஷன்? தந்திரமான ஒரு ஆவியமே, தந்திரத்திலேயே பிடிப்பான். உங்கள் அறிவு மூளையை வச்சு நான் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறேன், நான் ஹேண்டில் பண்ணிக்குவேன். வேதபாட வகுப்பை நீங்கள் என்ன சத்தியத்தை நன்றாக கற்றுக்கொள்ள வேண்டும். வேதம் இப்படியே சொல்லுகிறது. என் மக்கள் எப்படி அழிகிறாங்க? அறிவில்லாமல் அழிந்து போகிறாங்கய்யா. வேதத்தில் ஒரு நாள் எழுதலை, பிசாசுனால் அழிந்து போகிறார்கள். எஸ், அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். யாரை? அறிவில்லாத ஜனங்களை. பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். உலக ஞானம் ஒத்து வராது. நீ PhD கூட வாங்கியிருக்கலாம், ரொம்ப படித்த அனுபவசாலியாக இருக்கலாம். உலக ஞானம் வேறு, தெய்வீக ஞானம் வேறு, ரெண்டும் ஒன்றல்ல. அப்படின்னா இன்றைக்கி நல்ல பெரிய பெரிய சயின்டிஸ்ட் படித்த மேதைகள்லாம் இன்றைக்கி கிறிஸ்தவங்களாக இருக்கணும் இல்லையே. தூக்கு போட்டுலாம் சாவுறாங்க. நல்லா படித்தவங்களாம் என்ன செய்கிறாங்க? விரக்தினால் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுகிறார்கள். ஏன்? உலக ஞானம் தேவனுடைய பார்வையில் குப்பை. புரியுதா புரியலையா? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்பட்டு தீமை விட்டு விலகு. தீமை தெரிஞ்சால் விலகணும் இல்லையா? நம்ம செய்கிறது ஒரு வழியாக செய்வோம். அடுத்து ஆண்டவரும் வேணும், உலகமும் வேணும். உலகாசியும் வேணும், ஆண்டவருடைய அன்பு வேணும். அது ஒத்து வராது இல்லையா? ஆண்டவர் சொன்னா நீ எனக்கு மாத்திரம்தான். அவர் எப்பொழுதும் எரிச்சல் உள்ள தேவனா? எரிச்சல் உள்ள தேவனா அதுக்கு ஒரு அர்த்தம் தெரியுமா? ஒரு புருஷன் ஒரு மனைவி பார்த்து நீ எனக்கு மாத்திரம்தான் சொந்தங்கிற மாதிரி இல்லையா? வேற யாருக்கு நீ சொந்தம் இல்லை. ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறா, நீ எனக்கு என்ன செய்யணும்? நீ எனக்கு மாத்திரம்தான் சொந்தம். வேதத்தில் சொல்லுகிற எப்படிப்பட்ட மனவாட்டிக்காக ஆண்டவர் திரும்பி வருகிறாராம்? கரை திரை அற்ற மனவாட்டிக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? திரும்பி வரப்போகிறா. சபையில் உள்ள எல்லாருமே பரலோகத்துக்கு போக போகிறதில்ல. ரொம்ப ஷாக்கிங். 10 கன்னிகையில் 5 பேர் என்ன செய்தாங்க? கைவிடப்பட்டாங்க. 50% அவுட். சர்ச்சில் மெம்பர்ஷிப் வாங்கிடலாம், ஆனால் பரலோகத்துக்கு போகிறது போதர் கையில் இல்லை. உங்களுடைய பேர் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கணும். பாவத்தை வெறுத்து ஏன்னா ஆண்டவர் நேசித்து கர்த்தருக்கு பயந்த ஒரு வாழ்க்கையை வாழணும். ஹல்லேலூயா. என்கிட்ட பலவீனம் இருக்குது, என்கிட்ட பலவீனம் இருக்குது, என்கிட்ட பலவீனம் இருக்குன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த போராட்டங்கள் ஏன் வருதுன்னு கேட்டிங்கன்னா, தேவனுக்கு விருப்பமில்லாத இச்சைகள் நம்ம வாழ்க்கையில் வரும்போது போராட்டத்தை நாம் உருவாக்கி கொள்ளுகிறோம். புரியுதா புரியலையா? தேவனுக்கு பிரியமில்லாத ஆசைகள். ஆசை எல்லா தீமைக்கும் காரணம். அது புத்தர் சொன்னார், ஏசு சொல்ல. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியம் பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? வேறு உள்ள வேறு விடுகிற காரியங்கள் நல்லா கவனிங்க. பண ஆசைங்கிறது ஏதோ ஆசைப்பட்ட வந்துருச்சு இல்லை, வேறு. அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு வேறு வெறியாக மாறிடும். சில நேரம் அப்படியே வளர்ந்து வளர்ந்து என்ன செய்யும்? செடியாகவும் பிறகு மரமாகவும். ஆண்டவர் சொன்னார், 2 எஜமான்களுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவனை நேசித்து இன்னொருவனை பகைப்பான். பணத்தை நேசிக்கிறவன் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது. சபைக்கு வரலாம், பாட்டு பாடலாம், கையை தூக்கலாம், காணிக்கை கொடுக்கலாம், பயபக்தியாக இருக்கலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் நீ முதல்ல நேசிக்கிறது பணமாக ஆண்டவரா? பணம் தேவையில்லைன்னு சொல்ல, ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். நம்ம எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எங்கே தங்கும் என்பது காரியங்களை குறித்து நீ என்ன செய்யக்கூடாது? கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு பரமபிதா இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று ஏற்கனவே அறிந்திருக்கிறார். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படுமா? பரவாயில்ல, உங்கள் பைபிள் உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லையா? ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் எப்போவுமே என்ன செய்வார்? கூட தான் கொடுப்பார். பரலோகத்தின் பல அணிகளை திறந்து உனக்கு இடம் கொள்ளாமல் போக மட்டும்
ஆனால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிக்கிறார். போதும் சாமி, போதும் சாமி, இடமில்ல சாமி, தேவையில்ல சாமி, இதுக்கு மேலே பணம் வேண்டாம், இதுக்கு மேலே வீடு வேண்டாம், அப்படி கொடுப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அதுக்காக நீ என்ன செய்யக்கூடாது? பணத்து பின்னால் ஓடாத, உலகத்து பின்னால் ஓடாத. நீ என்ன செய்யணும்? ஏன் பின்னால் ஓடிவா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடணும். எவ்வளோ அருமையாக பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் நீதியோடு சம்மந்தப்பட்ட ராஜ்யம். உன் வாழ்க்கையில் நீதி இல்லைன்னா தேவனுடைய ராஜ்யத்தில் நீ இல்லை. அநீதியை சிந்தித்து, அநீதியாக பேசி, அநீதியை சம்பாதித்து, அநீதியான வாழ்க்கையை வாழும்போது நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்திலே இல்லை. ஏன்னா ராஜ்யத்தின் நடவடிக்கைகள் வேறு, உலகத்தின் நடவடிக்கைகள் வேறு. நான் போன தடவை சொன்னவங்ககிட்ட, பிசாசு என்ன செய்தான்? இயேசு சுவாமியை எந்த ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சு என்ன சொன்னா? இந்த உலகம் முழுவதையும் அப்படியே ஷன பொழுதில் காண்பித்தான். He showed him all the splendor and authority of the world in a second. பாருங்க, முதல்ல நான் சொன்னா சொல்லலையும் தெரியல, பிசாசு முதல்ல எல்லாமே காண்பிப்பான் இல்லையா? காண்பிப்பான் முதல்ல, அசலாம் முதல்ல பாரு, பிற பேசுவான். எப்படி இருக்கு இந்த டீலு? முதல்ல நீ என்ன செய்? பார் ராஜா, உனக்கு விருப்பமானதெல்லாம் காட்டுறேன், ஒன்றுமே பேச வேணாம், மெதுவாக பேசுவான். முதல்ல நீ என்ன செய்யணும்? பாரு. நம்ம ஆட்கள் அப்படியான்னு இல்லையா? ஆண்டவர் முதல்ல எதையுமே காட்ட மாட்டார். ஏன்னா வேதத்தில் சொல்லியிருக்கிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆண்டுடைய ராஜ்யத்தின் கோட்பாடு முற்றிலும் அப்படியே அப்சைட் டவுன் பிரின்சிபல், ரைட்? He doesn't show you anything. First he wants you to believe. முதல்ல ஆண்டு வாழ்க்கையில் விரும்புகிறது என்ன சொல்கிறார்? எதையும் பார்க்கணும்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? டிமாண்ட் பண்ணாத, முதல்ல விசுவாசி. நீ விசுவாசா தேவனுடைய மகிமையை காண்பாய். காண்கிற காரியம் ரெண்டாவது தான். முதல்ல நீ செய்ய வேண்டியது என்ன செய்யணும்? நல்லா விசுவாசிக்கணும். விசுவாசிக்கணும்னா என்ன வேணும்? வார்த்தை வேணும். விசுவாச கேள்வினால் வரும், கேள்வி வேத வசனத்தினால் வரும். இப்போ ஆண்டு முதல்ல நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குற காரியம், நீ என்ன செய்யணும்? என்ன? வார்த்தையை விசுவாசிக்கணும். வார்த்தையிலேருந்து வருகிற விசுவாசத்தை பற்றி கொண்டு நீ என்ன செய்யணும்? என்னை நம்பி நீ வாழணும். அப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்? என் மகிமையை காட்டுவேன். உலகத்து மகிமையை அல்ல, என்னுடைய மகிமையை உனக்கு காட்டுவேன். ஆனால் பிசாசு பாருங்கள், அப்படியே ஆப்போசிட். எல்லாம் காட்டுறான் உனக்கு, நல்லா பிலிம் காட்டுறான் அப்படிம்பாங்கள்ல. உன் கண்ணை குறித்து ரொம்ப கவனமாயிரு. சில பேர் பார்த்துட்டு தான் எல்லாமே பிற பேசுவாங்க. முதல்ல பார்க்கலாம். எதை பார்க்க போகிறீங்க? ஹலோ, ஏவாளுக்கு அந்த பிரச்சனையாக தான். பார்வைக்கு இன்பமும் இனிமையும். பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறதெல்லாம் எல்லாமே நல்லதா? மின்னுகிறதெல்லாம் பொண்ணல்ல. பிசாசு என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் காண்பித்து நம்ம என்ன செய்கிறான்? இசையை பண்ண பார்க்குறான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன, அவன் கண்ணை குறித்து நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த கண்ணு பாருங்கள், ரொம்ப இதை எப்படி பயன்படுத்தணும் நம்ம தான் டிசைட் பண்ணோம். கண்ணு இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட முடியுமா? பாருங்கள் எவ்வளோ விவரமாக இருக்கிறீங்க. ஆமான்னு சொல்ல, இல்லை என்று சொல்லவில்லை. கண் இருக்குன்னா எல்லாத்தையும் பார்த்துடலாமா? வாய் இருக்குன்னு எல்லாம் பேசிடலாமா? கால் இருக்குன்னு எங்கே வேணால் ஓடிடலாமா? உட்கார முடியும் நல்ல இடத்துல உட்காந்துடலாமா? கேள்வி கேட்கணும். வேதம் படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? அதிகமாக கேள்வி கேட்கணும். சில கேள்வியே கேட்குறதில்ல, அப்படியே சும்மா படிச்சுக்கிட்டே போகிறது. கேள்வி கேட்கணும். ஆமென். எப்படியப்பா? கேள்வி கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அழகாக அருமையாக விலைக்கு காண்பிப்பா. கற்றுக்கொள்ளணும். டுடே lot of Bible literates are there, but few are educated. நிறைய பேர் பைபிள் படிக்கிறாங்க, ஆனால் கற்று தேரவில்லை. அதான் வாழ்க்கை மாறலை. ரிலீஜியஸாக இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரிலீஜியஸாக இருக்கிறதுனால, மதம் இருக்கிறதுனால மதம் தான் பிடிக்கும். மதம் இருந்தால் மதம் தான் பிடிக்கும். ஆண்ட மதத்தை நிறுவதுக்காக வரவே இல்லை. புரியுதா புரியலையா? ஏசாமி வருவதுக்கு முன்னாலே மதம்லாம் இருந்தது.
ஆலயம் இருந்தது, ஆடல் பாடல் இருந்தது, பலி இருந்தது, ஆராதனை இருந்தது, தீர்க்கதரிசிகள் இருந்தால் எல்லாம் இருந்தது. இன்னொரு மதத்தை ஆரம்பிக்கிறதுக்காக இயேசுசாமி வரலை. எதற்காக வந்தார்? ஒரு மனுஷனோடு உறவை ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஆமென். தெய்வீகமாக வாழ படிக்கணும். முதல்ல நம்ம அறிய வேண்டிய விஷயம், நான் நினைக்கிறது கிறிஸ்தவம் அல்ல. அதை முதல்ல நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் நினைப்பது கிறிஸ்தவம் அல்ல. வேதம் போதிப்பதே கிறிஸ்தவம். கிறிஸ்தவன் என்றால் என்ன? கிறிஸ்துவை உடையவன். கிறிஸ்தவன் என்றால் என்ன? கிறிஸ்துவை போல சிந்திப்பவன், கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்குள்ள இருப்பதாக. கிறிஸ்தவன் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை போல வாழ்ந்து காட்டுகிறவன். கிறிஸ்தவன் என்றால் என்ன அர்த்தம்? கிறிஸ்துடைய சாயலை, குணாதிசயங்களை தரித்தவன். ஒரு ஆமேன் சொல்லுங்க. வலதுகரத்தை வைத்து சொல்லுங்க. பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்க. நம்ம செய்ய வேண்டிய ஜெபம் ஒவ்வொரு நாள், ஆண்டவரே என்னை மாற்றுங்கப்பா. ஆசீர்வாதத்தெல்லாம் கேட்டு கேட்டு சலிச்சு போலையா? கொஞ்ச நாளைக்கு ஆசீர்வாதம் கேட்குறதெல்லாம் விட்டுருங்க. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு எப்போ முதல்ல ஆசீர்வாதம் பக்கவாதம் தான் வரும். வாழ்க்கை மாறலையே, நமக்கு எதுக்கு ஆசீர்வாதம்? நான் ஆண்டவர்கிட்ட உண்மையாக பேசுகிறேன். ஆண்டவர் என்னை மாற்றுங்க, இன்னும் உங்களை மாரி மாறணும். ஆண்டவர் இன்னும் குறைய வைக்கல. இன்றைக்கி ஜீவனாக வச்சுருக்கிறாரு. இல்லைன்னா இன்றைக்கும் மறித்திருப்போம் இல்லையா? எவ்வளோ ஆஸ்தி உள்ளவங்க பணக்காரங்களாம் என்றைக்கு சாவம் தெரியாமல் செத்துட்டாங்க. அனுபவிக்க கூட நேரம் இல்லை. நினச்சிப்பாங்க ரிட்டையர்ட் ஆகி நல்லா அனுபவிப்பேன், இன்னும் 55 வயசு ஆகட்டும். உயிரோடையே இல்லை. எதற்காக ஓடினான், எதற்காக சம்பாதித்தான் யாருக்கு தெரியாது. உலகத்தையே ஆதாயப்படுத்தினாலும் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன லாபம்? ஆண்டவர் சொல்கிறாரு, நாளைக்காக இன்னைக்கு வாழாத, இன்னைக்கு தேவனுக்காக வாழு. ஆமென். யூ நீட் டு ப்ரையாரிட்டைஸ் யுவர் லைஃப். வாழ்க்கையை அனுபவிக்கணும் இல்லையா? அது கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் தான் அனுபவிப்பாங்க. சில பேர் பாருங்கள், எதிர்காலத்துக்கே வாங்கிட்டு இருப்பாங்க, வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஓடி ஓடி சம்பாதிக்கிறது. எதிர்காலம் நல்லா இருக்கணுமா? ஒரு வீடு வாங்கிட்டா போதும், ஆண்டவர் வீட்டை தருவார். ஆனால் அதுதான் எதிர்காலம் நினைக்கக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிற தேவன், வழி நடத்துகிற தேவன். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். இந்த வேதத்தை படிக்க படிக்க என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சிந்தனை மாற ஆரம்பிக்கும். ஒரு மனுஷனுடைய சிந்தனை எப்படி இருக்கோ அப்படி தான் அவன் பேச்சு இருக்கும். அவன் சிந்தனை எப்படி இருக்கோ அவன் கிரியைகளும் அப்படி தான் இருக்கும். சிந்தனையில் இருள் இருந்தால் அவன் கிரியைகள் இருளுக்குரியதாக இருக்கும். சிந்தனை முதல்ல மாறணும். பிசாசு எப்பொழுது என்ன செய்கிறான்? இந்த சிந்தனையிலே என்ன செய்கிறான்? போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். ஐடல் மைண்ட் இஸ் த டெவில்ஸ் ஒர்க் ஷாப்மாங்க இல்லையா? சில மைண்டை எம்டியாக வச்சுருக்கிறது, உள்ள ஒன்றுமே இல்லை. பிசாசு பார்ப்பான், க்ளீனாக இருக்க, நீ யோசிக்கிறதே இல்லாமல் இருக்கு, சரி கொஞ்சம் யோசனை கொடுப்போம் இல்லையா? புரியுதா புரியலையா? பிசாசு என்ன செய்ற? எல்லாத்தையும் காண்பிக்க பார்க்குறான். என்னைக்கு பாருங்கள், பிசாசு கட்டளை கொடுக்க மாட்டான். இன்னொன்று சொல்லித்தரேன். முதல் பிரின்சிபல்னா, பிசாசு எல்லாத்தையும் காண்பித்து இணங்க பண்ணுவான். ஆனால் ஆண்டவர் எதையுமே காண்பிக்க மாட்டார். வார்த்தை கொடுத்து உன்னை விசுவாசிக்க பண்ணி இணங்க பண்ணுவா. புரியுதா? நீ என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் எதை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை உங்களுக்கு நான் தருவேன். ஆண்டவர் சொன்னா, நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். ஆனால் முதல்ல நீ என்ன செய்யணும்? எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? என் வார்த்தையை நீ பெற்றுக்கொள்ளப்பா. உன் வாழ்க்கையில் தேவையானது அற்புதம் இல்லை வார்த்தை, சுகம் இல்லை வார்த்தை, ஆசீர்வாதம் இல்லை வார்த்தை. என் வார்த்தையே உன் இருதயத்துக்குள்ளே வைத்து கொண்டா உன் வாழ்க்கை செழிக்கும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைனா பிழைப்பு. ஆண்டவர் சொன்னா, என் வாயிலிருந்து வர வார்த்தைப்பா, அது உன் இருதயத்தில் என்ன ஆகிட்டோம்? செட்டில் ஆகிட்டோம். ஆமென். அதனால் அவர் சொல்லுகிற காரியம், நீ என் வார்த்தையை வாங்கிக்கோ, அதுக்கு பின்பாக எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன் இல்லையா? ரெண்டாவது நான் சொன்னேன், பிசாசு எப்பொழுதும் கட்டளை கொடுக்க மாட்டான். அவன் என்ன திரும்ப செய்வான்? சஜஷன் கொடுப்பான். சஜஷன் செய்யின்னு சொல்ல மாட்டேன், செஞ்சா என்ன அப்படி. என்னது
செஞ்சா என்ன? டவுட்டில் தான் அது ஆரம்பிக்கும் எப்பொழுதுமே. ஆண்டவர் இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா விருட்சங்களின் கனியிலையும் புசிக்கக்கூடாதுன்னு சொன்னது உண்டோ? சில ஆள் எப்போ பார்த்தினாலும் திகிலாகவே பேசுவாங்க. அப்படியே என்ன சொல்லுவாங்க, சந்தேகத்தோடய பேசுவாங்க. பார்த்துருக்குறீங்களா? எதுவுமே அப்சல்யூட்டாக இருக்காது, தீர்க்கமாக இருக்காது, சந்தேகமாக போகிறீங்களா, என்ன ஆகும், அப்படியா? பயத்து நாவி, சந்தேக பிசாசு இருக்கிறவங்க குழப்பி விட்ருவாங்க. தொடக்கமே சந்தேகமாக இருக்கும், அது போக அதை பில்டப் பண்ணி கடைசியாக நம்ம போகும்போது எப்படி போவோம், நல்லா வந்த ஆட்கள் எப்படி போவாங்க, அப்படியே தொய்ந்து டிஸ்கரேஜ் ஆகி அப்படியே போவோம். வார்த்தைகள் பயங்கரமானது. சில ஆட்கள்லாம் பேசவே விடக்கூடாது. 5 நிமிஷம் பேச விட்டிங்கன்னா நீங்கள் ஆள் காலி, பேசி இறக்கி விட்ருவாங்க ஆள், இல்லையா? அதான் சொல்கிறேன், கண் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துடலாமா? காது இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்க முடியாது. என்ன செய்யணும்? காது விருத்த சேதனம் பண்ண வேண்டும். கண் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்த்துட முடியுமா? குதிரைக்கும் கண் இருக்குது, இல்லையா? அது ஓடுற ஓட்டத்துக்கு அது என்ன செய்யணும்? பார்க்கறது தான் பார்க்கணும். அதனால தான் என்ன செய்கிறாங்க, அந்த கடிவாளத்தை வைக்கிறாங்க. ஸ்பீடுக்கு ஏற்ற ஃபோக்கஸ் இருக்கணும். ஸ்பீடு முக்கியம்தான், ஆனால் ஃபோக்கஸ் இல்லைன்னா அவுட்டு, ஆக்சிடெண்ட் தான் வரும், இல்லையா? 40 மைல் ஸ்பீடில் கார் ஓட்டும்போது அப்படி சிரிச்சுட்டே பேசிகிட்டே போகலாம். 140 மைல் ஸ்பீடில் போகும்போது திரும்ப கூட முடியாது. சரி, நான் ஹைவேல போகும்போது நல்லா வேகமாக போயிட்டுருப்பேன். பாஸ்டர் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, அதை பாருங்கள் அம்மா சும்மாரம்மா, பார்த்தா போயிட வேண்டியதான். கண்ணை கூட எடுக்க முடியாது, ஏன்னா வேகம் அவ்வளோ இருக்குது. வேகத்துக்கு ஏற்ற ஃபோக்கஸ் இருக்கணும். சில பேர் வேகம் இருக்குது, விவேகம் இல்லை, இல்லையா? விவேகம் இல்லைன்னா வேகத்தை கம்மி பண்ணணும். புரியுதா புரியலையா? பிசாசு நெச எப்போதும் சஜஷன் கொடுப்பான், சொன்னது உண்டோ. ஏன்னா ஆண்டவர் எப்போதும் சஜஷன் கொடுக்க மாட்டார், கட்டளை கொடுப்பார். முதல்ல கொடுத்ததே 10 கட்டளை. ஏன்னா சத்தியம் எல்லாம் தீர்க்கமானது. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஆப்சல்யூட், இட் இஸ் நாட் ரிலேட்டிவ். சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்வது சத்தியம் இல்லை. சத்தியம் 4000 வருஷத்துக்கு முன்னாலும் அதே சத்தியம்தான், இன்றைக்கும் அதே சத்தியம்தான். சொல்லுங்கள் ஆமென். ஹல்லேலூயா. வானம் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை, மாறுவதில்லை. காலத்துக்கு ஏற்ப சத்தியம் மாறுவதில்லை. அதான் இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சத்தியத்தை மாற்றிக்கொள்ளுகிறாங்க. ஆணும் இன்னும் திருமணம் செய்வது ஆண்டவர் நியமித்த நியமனம். இன்றைக்கி எப்படி ஆணும் கல்யாணம் பண்ணி கொள்ளுக்கலாம், இல்லையா? இந்தியாவில் இன்னும் வெளிப்படையாக வரல, ஆனால் இருக்குது. பெண்ணும் கல்யாணம் பண்ணி கொள்ளலாம். இது யார் சொன்னது? What you have to celebrate is you have to celebrate love. It doesn't matter who you love. That's a slogan. நீ யாரை நேசிக்கிறது முக்கியம் இல்லை, நேசிக்கிறாயே அன்பை நேசிக்கணும், கொண்டாட வேண்டும். ஒத்து வருமா? ஆண்டவர் சொல்லும்போது எல்லாம் என்ன சொல்கிறார்? தீர்க்கமாக சொல்லுகிறார். சத்தியம் எல்லாம் அப்படியே கான்க்ரீட்டாக ஆப்சல்யூட்டாக இருக்கும். ஆம் இல்லை, செய்யாதே, இல்லையா? 2 கலந்து பேசுவாங்க. சில பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன சொல்ல வராங்களே தெரியாது. செய்யணும் சொல்ல மாட்டாங்க, செய்யாதுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆண்டவர் அப்படி கலந்து பேசுகிறதில்ல. கேட்டால் டப்புன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். சில நேரம் பைபிள் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான் பல்லா விட்ட மாதிரி இருக்கும். தெரியும், வாங்கிட்டு இருக்கோம், இல்லையா? தொடர்ந்து படிக்கவே பயமாக இருக்கும். ஆண்டவரே வலிக்குதுப்பா, படி குத்தி கிழிக்கும் இருதயத்தெல்லாம். ஏன்னா இருவரும் கற்கான பட்டயம் அல்லவா, இல்லையா? உள்ள எப்படி போய் என்ன செய்யும்? ஆவியும் ஆத்மா பிரிக்கத்தக்கது, கணுக்களையும் ஊனையும் உருவ குத்துகிறதா இருக்கிறது. நான் பைபிள் படிக்கிறேன், எனக்கு ஒன்றுமே செய்யலைன்னா நீங்கள் பைபிளே படிக்கலை, கதை படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. வேதாந்தத்தை படிக்கும்போது ஆவியான என்ன செய்யணும்? அவங்க கூட இருக்க வேண்டும், கூட உட்கார வச்சு. அவர் தான் டீச்சர். ஆண்டவரே வேதத்தை படிக்கிறேன், என் கூட உட்காந்து எனக்கு போதிங்க. அதான் சில பேர் நான் செலக்டிவ் ரீடிங் இல்லையா, எதை படிக்கணுமோ அதை தான் படிப்பாங்க. இயேசு கண்ணீர் விட்டார், ரொம்ப முக்கியம். ஜீவ அப்பம்
நானே கர்த்தர் என் மேய்ப்பராய் தவறான வசனங்கள் இல்லை. ஏன்னா அதை தாண்டி போகிறதில்ல. ஆவிக்குரிய முதிர்ச்சி எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, நல்ல திடமான ஆகாரத்தை உட்கொள்ளும் போது தான். 2 வயசில் பால் குடிக்கிறது நல்லது. 15 வயசில் வந்து பால் குடிக்கணும்னா தான் விழும். வயசு கேட்ட சாப்பாடு வேண்டும். உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்களா? இல்லையா? சபைக்கு வந்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, 10 வருஷம் ஊழிய சபையில் இருந்தாச்சு, வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எப்படிப்பட்ட ஆகாரத்தை உட்கொள்ளுகிறோம்? சங்கீதமே வாழ்க்கை ஃபுல்லாக படிச்சுட்டு இருந்தா எப்படி? ஹலோ, ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி வைங்க ப்ளீஸ். புரியுதா புரியலையா? திடமான ஆகாரத்தை நம்ம என்ன செய்யணும்? உட்கொள்ள வேண்டும். கரங்களை வைத்து பெற்றுக்கொள்ளுங்க. ஆமேன்னு சொல்லி. ஆமேன். படிங்க. ரோமர்லாம் ஃபென்டாஸ்டிக் புக், ஹீப்ரூஸ்லாம் அமேசிங் புக். படிக்கணும். புரியல, புரியும். சொல்லுங்கள், புரியும். புரியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. புரிய வைப்பார். படிக்கிற ஆள் எவ்வளோ முட்டாளாக இருந்தாலும் கூட இருக்கிற டீச்சர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்தும்படிக்கு உங்கள் பக்கத்திலே ஒரு டீச்சர் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆமென். மறைவானதுன்னு ஒன்றுமே கிடையாது. மறைவானதெல்லாம் வெளியே வரும் இல்லையா? பொக்கிஷெல்லாம் எல்லாம் மறைத்தான் இருக்கணும். நீங்கள் மாதிரி ஸ்டைலாக வந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு அப்படி 2 வசனம் படிக்கிறது ஆண்டவங்கள்ட்ட பேசணுமா? ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சின்ன சாமுவேல் சொன்ன, ஆண்டவரே பேசும், அடியேன் கேட்குறேன். கேட்குறதுன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, கேட்குறதுன்னு ஒரு மனப்பான்மை இருக்குது. ஒரு பிரைம் மினிஸ்டர் பேசுனா எப்படி கேட்போம்? சொல்லுங்கள், அப்படி இங்கே பார்த்துட்டு இருப்பீங்களா? அதான் சில நேரம் நான் சபையில் இருக்கும்போது என்னை பாருங்கள் அப்படிங்கிறேன் இல்லையா? கவனமாக கேளுங்கிற நல்ல ஆட்டிடியூட். ஏன்? ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறா. மனுஷன் பேசுனா பேசப்படுகிறது ஆண்டோடைய வார்த்தை. எதுக்கு சொல்லுங்கிறான்? நோட்டு கொண்டு வாங்க, தயாராக வாங்க, எழுதுங்க. ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறா. ஆண்டவர் என்னைக்குமே சஜஷன் கொடுக்கறது இல்லை. எப்பொழுதுமே he gives a commandment. கட்டளை கொடுக்குறா. என் கற்பனைகளை நினைசணும், கை கொள்ளணும். டாக்டர்கிட்ட போகிறீங்க, நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு, அப்பா அவனுக்கு கேன்சர் இருக்குது, விருப்பம்னா அந்த மாத்திரை எடு, பிடிச்சா சாப்பிட. அப்படியே சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீ சாப்பிடணும்னு ஆள் காலி, டேட் எழுதி கொடுத்துட்றேன், நீ சாப்பிடணும். நல்லா டாக்டர் சாப்பிடு, பிடிக்கல டாக்டர் சாப்பிடு, வாழணுமா சாப்பிடு. இல்லையா? சில சாப்பிட்டா எப்பொழுதுமே ருசியாக தான் சாப்பிடணுமாங்க இல்லையா? நல்லா ருசியாக இருக்கணும். உடம்பு நல்லது, அது பிரச்சனையே இல்லை. நாக்கை கவனிக்கணும். நாக்கு நீளம். பல வகையான சாப்பாடுகளை அப்படியே ருசி பார்த்த நாக்கு, அனுபவம் உள்ள நாக்கு. இந்த நாக்கை திருப்தி பண்ணணும் இல்லையா? ருசிக்காகவே சாப்பிட்றவங்க நிறைய பேர் உண்டு. ஆனால் சில பேர் என்ன செய்கிறாங்க? ருசியை விட்டு கொடுத்துட்டு உடம்பு ஆரோக்கியத்தை மனதில் கொண்டு உடம்பின் ஆரோக்கியத்தை குறித்து அதிகமாக படித்து அந்த காரியங்களாக ஆட்கொள்ளப்பட்டதுனால், அந்த காரியங்கள் சிந்தனையாய் மாறியதுனால், அவங்க டேஸ்ட்டை கூட ருசியை கூட விட்டு கொடுத்து உடம்புக்கு எது நல்லதோ அதை மாத்திரம் சாப்பிடுவாங்க. புரியுதா புரியலையா? இல்லையா? எப்படி அவங்க மாட்டிக்கொண்டாங்க? ஓ, பாவக்காய் கசப்பாக இருக்குது, போடு, இன்னும் போடு. ஏன்? உடம்புக்கு நல்லதையா? இல்லையா? டெய்லி அல்வாவே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? பிரியாணியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? குலோப் ஜாமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க முடியுமா? கபாபை தின்னுட்டு இருக்க முடியுமா? நீங்கள் நிறைய பேர் அப்படி தான் ஆவிக்கிற நேரம்ல அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திடமான ஆகாரம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவை எது, அது யோசிக்கிறது இல்லை. பிரசவம் நல்லா இருக்குன்னு சொல்ல வேணாம், பிரசவம் உங்களை மாற்றிடும். ஆமென். நீ யார் என்று வந்து சொல்ல வேணாம், நீங்கள் ரொம்ப நல்லா பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு. அதுக்காக நான் ஊழியத்துக்கும் வரல இல்லையா? வாழ்க்கையில் என்ன செய்யணும்? சத்தியம் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் ஐயா. நம்முடைய வாழ்க்கை மாற முடியாதான் நம்ம என்ன செய்கிறோம்? சத்தியத்தை கேட்குறோம். சாமியே பிரசங்கம் பண்ணும்போது நிறைய பேருக்கு பிடிக்கல, விட்டுட்டு கிளம்பிடுறேன்னு கிளம்பிட்டாங்க. கடைசி அந்த 12 பேரும் வந்து நின்றுக்கிட்டு இருந்தாங்க.
ஆண்டவருக்கு டவுட்டு, இவனுங்களும் இருப்பாங்களா விட்டு ஓடுவாங்களான்னு. பேதுரு எல்லாத்துலேயும் முந்திரி கொட்டை, முதல்ல அவர் தான் பேசுவார் இல்லையா? என்னை விட்டுட்டு போகிறீங்களா நீங்களும்? அசுரா எங்கே போவோம்? ஜீவனில் வார்த்தைகளும் இடத்துல உண்டே. அதுக்குரிய அர்த்தம் என்ன? ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோம். எதுக்கு தெரியுமா? உங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தையினால தான். அந்த வார்த்தை இருந்தால் போதும், பிழைத்து கொள்வோம். எங்கேயும் போகிற மாதிரி இல்லை. ஆண்டவர் கூட இருந்தால் என்ன கிடைக்கும்? வார்த்தை கிடைக்கும். ஆமென். நல்லா கவனிக்கிறீங்களா இல்லையா? நீ பெரிய ஐஸ்வர்யம் பொக்கிஷம் எது வாழ்க்கையில்? உலகப்புறமாக ஆண்டு அநேக காரியங்களை கொடுத்துருக்கலாம், அதெல்லாம் பொக்கிஷம், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள் தான். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எந்த அளவு சத்தியத்தை குறித்த வெளிப்பாடுகள் அவனுடைய உள்ளான மனுஷனை, அவனுடைய இருதயத்தை ஆக்கிரமித்து நிரப்பி கொண்டு இருக்கிறதோ அதுதான் நித்தியத்துக்கு அவன் சம்பாதிக்கிற ஒரு பொக்கிஷம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பொக்கிஷம் வெளியில் உள்ள இருக்கு. ஆண்டு திறந்து பார்த்தா தான் தெரியும் எங்கே பொக்கிஷம் இருக்குது. சில உள்ள பொக்கிஷமே இல்லை, தேவனுடைய வசனமே இல்லை, தேவனுடைய வார்த்தையே இல்லை. நல்ல மனுஷன் தன்னுடைய நல்ல இருதயமாகிய பொக்கிஷத்துலேருந்து எடுத்து கொடுக்குறான். நீங்கள் பேச ஆரம்பித்தா மக்கள் கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் 4 வார்த்தை பேச மாட்டீங்களான்னு உங்கள் ஆஃபீஸில் உங்களை சுற்றி வரணும். ஏதோ பிரச்சனை சொல்லும்போது அன்றைக்கி சொன்னீங்களே 2 வார்த்தை என்ன தொட்டது ஐயா, ரொம்ப ஆறுதலாக இருந்தது. ஆண்டவர் அப்படிப்பட்ட வித்தியாசமான ஞானத்தையும் கிருபையையும் அப்படிப்பட்ட வார்த்தைகளையும் உங்களுடைய நாவல் ஆண்டவர் என்ன செய்கிறார்? வைக்கிறா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் வார்த்தைகளின் ஆண்டவர். வார்த்தை இல்லாமல் ஆண்டவர் இல்லை. ஆமென். தேவனுடைய வார்த்தையே உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை தீர்மானிக்கிறது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால். நிலைத்திருக்கணும். எப்படி வார்த்தை நிலைத்திருக்கும்? முதல்ல வார்த்தை அறியணும், அடுத்து கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கீழ்ப்படுகிற சத்தியம் தான் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்கும். நல்லா கவனிங்க இல்லையா? சாப்பாடு இருக்குது, சாப்பாடு இருக்கிறதுனால நமக்கு சொந்தம்னு சொல்ல முடியுமா? அந்த சாப்பாடு என்ன செய்யணும்? சாப்பிட்டு உள்ளே போய் செரிச்சாதான் உண்டு. அதுவும் கேரண்டி இல்லை. சாப்பிட்ட பிறகு லூஸ் மோஷன் அப்படி இப்படின்னு போச்சுன்னா எல்லாம் போயிடுச்சு. நீ ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி தான். சாப்பிட்றோம், கேட்குறோம், பிரசங்கத்தை கேட்குறோம். எதை நீங்கள் கீழ்ப்படுகிறீங்களோ அது மாத்திரம் தான் உங்களுக்கு சொந்தம். கீழ்ப்படியாத சத்தியத்தின் வெளிப்பாடுகள் உனக்கு சொந்தமில்லை. ஆண்டவர் எவ்வளோ பெரிய ரகசியங்களை வெளிப்படுத்தினாலும் சரி, மறைவுகளை வெளிப்படுத்தினாலும் சரி, கீழ்ப்படிய மனதில்லையே உனக்கு எதற்கு? உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள உனக்கு மனதில்லையே உனக்கு எதற்கு? ஏன் ஆண்டவர் நம்மகிட்ட பேசணும்? கீழ்ப்படிந்து நம்ம விட்டு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்லுங்க சந்தோஷப்படுகிறா. ஆகவே தான் நான் போன வாரம் சொன்னேன், பிசாசை குறித்து சொல்லும்போது எபேசியர் 2:2 இப்படியா வேதம் சொல்லுகிறது, கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய ஆவி. என்னோட சேர்ந்து எல்லாம் சொல்லுங்க. கீழ்ப்படியாமியின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய ஆவி. இது வேதத்தில் பிசாசுக்கு தேவன் கொடுத்த ஒரு பெயர். எங்கே கிரியை செய்கிறானா? கீழ்ப்படியாமியின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து பிரபு ஆகிய ஆவி. வசனத்தை கேட்கும்போது வந்து பார்க்குறான், எல்லாம் கேட்குறாங்க. கீழ்ப்படுகிறவங்கள விட்டுருவான், ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா சத்தியம் உள்ளே போய் நிலைத்து நின்று விட்டது. 30, 60 100 பலன் கொடுக்க ஆரம்பித்து விட்டது. யார் கீழ்ப்படியில் பிரித்து விடுகிறான்? புத்திமான் யார்? வசனத்தை கேட்டு கை கொள்ளுகிறவன் தான் கற்பாறையின் மேல் கட்டுகிற வீடை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷன். புத்தியுள்ள மனுஷன் யார்? வார்த்தை தெரியாதவன் இல்லை. நல்லா கவனிங்க. கேட்குறீங்களா இல்லையா? கரங்களை வைத்துங்க பார்ப்போம். புத்தி இல்லாதவன் யாரு? வார்த்தை தெரியாதவன் இல்லை, அவனுக்கு வார்த்தை தெரியும். He also knows the word. It's not that he doesn't know the word. You have to be very clear about it. Right? வார்த்தை தெரியாதனால அல்ல. புத்தி உள்ளவனுக்கு எப்படி வார்த்தை தெரியுமோ அது பேர் தான் புத்தி இல்லாதவனுக்கு வார்த்தை தெரியும். ஏன் அவனை புத்திமான் என்று அழைத்தார், இவனை புத்தி இல்லாதவன் என்று அழைத்தார்? புத்தி உள்ளவன் கேட்ட வார்த்தையை கிரியைகளாய் மாற்றினான். புத்தி இல்லாதவன் வார்த்தையை கேட்டும் அதன்படி செய்யாமல் போனான். அதனால தான் ஆண்டவரை பார்த்து சொன்னார், நீ புத்தி இல்லாதவன்டா. இல்லையா? வார்த்தையை கொடுத்தனே, கேட்டு நீ செய்யலையே. தெரியாமல் இருந்தால் பரவாயில்ல, அறியாமல் இருந்தால் பரவாயில்ல. ஏன்னா ஆவியானவரை கொண்டு உனக்கு போதித்தேனே,
என் வார்த்தையின் ரகசியங்களை உனக்கு வெளிப்படுத்தி காட்டினேனே. உன்னிடத்தில் நான் பேசவில்லையா? உன்னிடத்தில் போராடவில்லையா? மனதில் நான் அந்த உணர்வை கொடுக்கவில்லையா? என் வார்த்தையை பலமுறை திருப்பி திருப்பி அனுப்பினேனே, ஆனாலும் நீ என்ன செய்யலை? என் வார்த்தையின்படி நடக்கலையே. அதனால் சொல்கிறா நீ புத்தி இல்லாதவன். புரியுதா? எத்தனை பேர் சத்தியத்தை அனுபவிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லும்போது கட்டளையாக தான் வரும். either you take it or leave it, it's up to you. உனக்கு கீழ்ப்படியலாம், இல்லாட்டா விட்டுட்டு போயிடலாம். இது கடினமான உபதேசம். எத்தனை பேர் கடினமான உபதேசம் வேணும்? அப்போ தான் அங்கே தரம் கூடும் இல்லையா? பிஹெச்டி வாங்கிட்ட போய் பேசி பாருங்க. 5 வருஷம் ஏன் படிக்கிறாங்க? ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க? அது பிஏ எழுதுகிற மாதிரி இல்லை, எம்ஏ எழுதுகிற மாதிரி இல்லை. 5 வருஷம் மணிக்கணக்காக உட்காந்து படித்து 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 5 வருஷம் நல்லா டெஸ்ட் பண்ணி இன்டர்வியூ பண்ணி தீசிஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி பிறகு என்ன செய்கிறாங்க? பிஹெச்டி கொடுக்குறாங்க. நம்ம எல்லாமே ஒரே நிலைமையில் கற்றவர்கள் அல்ல. நல்லா கவனிங்க. கற்றுக்கொள்ளுதல் என்பது பணி நபருடைய ஒரு முயற்சி. ஆமென். சில 10ஆம் கிளாஸ்லேயே 10 வருஷம் இருந்திருப்பாங்க, அதான் அவங்க இஷ்டம் இல்லையா? சில படித்து 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 22 வயசில் நல்லா பெரிய போஸ்டில் போகிறவங்களும் உண்டு. இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ். ஆனால் ஆண்டவர் சொன்னா சங்கீதம் 1 என்ன சொன்னா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. பாக்கியவான் ஐயா. தியானம் பண்ணுறானே அதுவே ஒரு பாக்கியம். ஏன் அவனுக்கு வேலை இல்லையா? சரி பகலில் படி, இரவில் தூங்குயா? இல்லை அங்கேயும் வேதத்தை எடுத்துகிட்டு செய்தான் உட்காந்துடுறான். இரவும் பகலும் அப்படி வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எது பாக்கியம்? ஆண்டவரோட வாழ்வது பாக்கியம். ஈனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்தான், அவருக்கு நன்மை என சொல்லப்பட்டான். தேவனோடு நடப்பதே பெரிய பாக்கியம் ஐயா. பரிசுத்தாவினால் நிரப்பு பெற்றுவதே பெரிய பாக்கியம். கர்த்தருடைய வார்த்தை இரவும் பகலும் நல்லா ருசித்து 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 படித்து அனுபவிப்பதே பெரிய பாக்கியம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் ருசிக்குதுங்கிறது கட்டுக்குள்ள ஒரு காரியம். ஆமென். எல்லாம் ருசித்து பார்க்கணும். பிடிக்காத சாப்பிட வச்சா அப்படி சாப்பிடுவோம். சிலர் கடிச்சு கூட சாப்பிட மாட்டாங்க, அப்படியே முழுங்கிடுவாங்க இல்லையா? ஏன்னா பிடிக்கல, சாப்பாடு பிடிக்கல. போதும், 2 வேணுமா? அல்ல போதும், ஆல் ரைட், ஐ அம் குட். ஆனால் பிடிச்ச சாப்பாடு இருந்தால் அப்படியே நாக்கில் தண்ணி கொட்டும் இல்லையா? போடுமா சீக்கிரம். அங்கே வீட்டாமா அங்கே கிச்சனை போயிட்டு வரக்குள்ள என்ன கொண்டு வா, சொல்லவே வேணாம். செகண்ட் சர்வ் வேணுமான்னு இவங்களே கூட்டுருவாங்க. கொடுங்க. செகண்ட் சர்வ், தேர்ட் சர்வ், ஃபோர்த் சர்வ், அது பான் போயின்னே இருக்கும் செஞ்சுரி அடிக்கிற வர. ஏன்? ரொம்ப ருசியாக இருக்குது. நீங்கள் ஆண்டவர் ருசிக்காமலே நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? ஜெபிக்கிறது, வேதம் வாசிக்கிறது, கோயிலுக்கு வருது. ஏன்னா ருசி உலகத்தில் இருக்குது. எப்படி தன்னை மறந்து ஒரு மனுஷன் வேதத்தை படிக்க முடியுமா? 2 சாப்டர் படிக்கிறதுக்குள்ள குத்துது, குடையுது, கண்ணெல்லாம் அப்படி மங்களாகுது. நல்லா கவனிங்க. நீங்கள் வேதாமத்தை எடுத்துக்கொண்டு தனிமையில் உட்காரும்போது முடிஞ்ச எல்லார்ட்டையும் ஃபோன் இருக்கு இல்லையா? அந்த வீடியோ கேமரா செட் பண்ணிவிட்டு நீங்கள் மட்டும் பைபிள் படிங்க. உங்கள் உடம்புல நடக்கிற அந்த கிரியையில் பாருங்கள். நீங்கள் ½ hour அப்படியே சில அப்படியே நெளிவாங்க, கொட்டாய் விடுவாங்க, கண்ணெல்லாம் மங்களாக இருக்கும். சில பார்க்கும்போதே முறைச்சி பார்க்குறது, சில ரெஸ்ட்லெஸ் ஆயிடுவது. ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் அதிபதி என்ன செய்கிறான்? போராடுகிறான். நீங்களும் வசனமும் இணையக்கூடாது ஐயா. நல்லா கவனிங்க. கோயிலுக்கு போ, பாட்டு பாடு, காணிக்க கொடு, எல்லாம் நல்லது. வசனமும் நீங்கள் இணையக்கூடாது. புரியுதா?
ஏன்னா ஆண்டு சொல்லிட்டாரு, உனக்கு எனக்கு உள்ள இணைப்பு எங்கே இருக்குது? வசனத்தில் இருக்குது. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களை நிலைத்திருந்தால், ஆண்டு சொன்னார், நீ எதை கேட்டாலும் நான் செய்வேன், நீ எதை கேட்டாலும் செய்வேன். என்ன அருமையான காரியம் பாருங்க. ஆனால் பிசாசு போராடுவான். ஏன் அவ்வளோ கஷ்டப்படுங்க நான் சொல்லுங்க? நமக்குள்ள ருசி இல்லை. ரசிக்கப்படுறதுக்கு முன்னால் சினிமா தேட்டரில் போய் 3 மணி நேரம் காசு கொடுத்து வேற நேரத்துக்கு போய் உட்காந்து பார்த்துட்டு வருவோம். சில அப்படி சீட்டு விளிம்பில் உட்காந்து பார்ப்பாங்க. எக்ஸைட்மெண்ட். உலகத்தில் இருக்கும்போது உலகத்தோட ஈடுபாடு அவ்வளோ இருந்தது. இன்னைக்கு வேதத்தை படிக்கும்போது அந்த ஈடுபாடு இருக்கா? யோசித்து பாருங்க ஐயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர் மாதிரி இப்படி ருசித்து பார்க்கணுமே இல்லையா? வேதம் சொல்லி ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், என்ன அர்த்தம்? நோவா தேவனோடு நடந்தான், என்ன அர்த்தம்? ஆபிரகாம் தேவனோடு சஞ்சரித்தான், தேவனுக்கு நன்மை என கூறப்பட்டான். எப்படிப்பட்ட அனுபவங்கள் இதெல்லாம்! ஆனவங்களே நீ பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும். ஆமென். ஒரு நண்பனை போல நான் உன்னோடு பேச விரும்புகிறேன், உன்னோடு நடக்க விரும்புகிறேன், ரகசியங்களை வெளிப்படுத்தும்படி விரும்புகிறேன். சோதம் குமாராவை ஆண்டு அழிக்கும் போது ஆபிரகாம் பார்த்து சொன்னா, ஆபிரகாம் என் நண்பனுக்கு இதை வெளிப்படுத்தாமல் இருப்பேனோ? ஆண்டவர் ருசிக்கணும். ஆமென். You must start cultivating good desires. Desire is not something that happens to you. ருசிங்கிறது ஏதோ ஏற்படுகிறது இல்லை இல்லையா? வீட்டில் ஃபஸ்ட்டு ப்ராமில் மனைவி எப்போதும் க்ரீன் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க. 1 லிட்டர் அப்படியே ஸ்டவ்வில் ரெடியாகவே இருக்கும். முதல்ல குடிக்க சொல்லுவாங்க, குடிக்க மாட்டேன். ஊற்றி கொண்டாந்து வச்சுருவாங்க. 6 ஹவராக வெயிட் பண்ணுவேன். அப்படியே தூக்கி ஒரே முழுங்கு. டேஸ்ட் பிடிக்கல ஃபஸ்ட்டு எனக்கு. குடிக்கணுமேங்கிறதுக்காக குடிக்கிறது. மெடிசன் போடுவோம் இல்லையா, போட்டாமல் ஒரே முழுங்கு, அவ்வளோதான். சில முழுங்க தெரியாமல் அதை வேறு கடிச்சிருவாங்க, கசப்பாக இருக்கும். ஆனால் போக அந்த டேஸ்ட் எனக்கு கிடையாது. க்ரீன் டீலாம் பிடிக்கவே பிடிக்காது, காயெல்லாம் கூட பிடிக்கவே பிடிக்காது முதல்லாம். ஆனால் இப்போ பழகிட்டேன். அந்த டேஸ்ட் என்ன செய்யணும், நம்ம கல்டிவேட் பண்ணணும். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்காது, ஆனால் சாப்பிட ஆரம்பிச்சு. அப்போ என்ன ஆகுது? அந்த சிந்தனை மாறுகிறது. எப்படி மாறுகிறது? என் நாவுக்கு இது ருசி இல்லைனா கூட என்னுடைய உடம்புக்கு இது நல்லது அப்படிங்கிற அந்த அறிவு வரும்போது, அந்த அறிவு என்ன செய்கிறது? நல்ல விருப்பங்களை நம்முடைய மனதில் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. It's the knowledge that brings the cultivation of good desires in your mind, in your heart. Amen. எல்லா ருசியோடு சம்மந்தப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு எண்ணங்கள், ஒரு எண்ணம் இருக்கும். பிரியாணின்னா அப்படியே நாக்கு இல்லையா, அப்படியே ருசி வரும் இல்லையா? உண்மையா இல்லையா? ஏன் சொல்லுங்கள்? பிரியாணிங்க இல்லை, ஆனால் நினச்ச உடனே அந்த எண்ணமே என்ன செய்யுது? அந்த பிக்சரை கொண்டு வரும், நம்ம கண்ணு முன்னால் பார்ப்போம், சாப்பிட்ட காரியங்கள்லாம் மனசில் வரும். அதுபோல தான் வேதாந்தத்தில் நல்ல விருப்பங்களை நீ என்ன செய்யணும்? யூ மஸ்ட் கல்டிவேட். முதல்ல ருசியாக தெரியாது, அப்புறம் என்ன செய்யும்? படிக்க படிக்க ருசியாக தெரியும். அதனால் வேதம் பிரியா சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லுறப்பா, வேதத்தை படி, நல்லா நிறைய நேரம் எடுத்து படி, இரவு பகலாக படி, ருசித்து பார். ஹல்லேலூயா. இங்கே எத்தனை வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க? கரங்களை வைத்து 35 வயது அது கீழே. எஸ், வெரி குட். வேதாந்தத்தை அதிகமாக படிக்க ஆரம்பிங்க. உங்கள் இளம் வயதில் நீங்கள் வசனத்தை அதிகமாக படித்து பாருங்கள். ஆண்டவர்களை எடுத்து வல்லமையாக பயன்படுத்துவா. வேதாந்தத்தில் அநேகரை சின்ன பிள்ளைங்களை ஆண்டவர் தூக்கி எடுத்தா. சாமுவேல் சின்ன பையன், 7 வயசு 8 வயசு தெரியாது. 15 வயது தாவீது, 17 வயது எரேமியா. ஆமென். யோசேப்பு சின்ன வயது. நீ வசனத்தை அதிகமாக படிக்க வசனத்தை கனம் பண்ண அதை அறிய ஆண்டவருடைய வாழ்க்கையினே சிவா எடுத்து ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பா. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் வேதத்தை படிக்காதளவு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். உங்களை சுற்றி ஒரு எல்லை கூட போட்டு வாழுங்க. இன்னும் அநேக காரியங்களை பேச வரும்னு இன்னும் சமயம் பேசுவோம். ஆமென். கீப் பவுண்டரிஸ். கண் இருக்குன்னு எல்லாத்தையும் பார்க்கக்கூடாது, காது இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்கக்கூடாது, கால் இருக்குன்னு எல்லா இடத்துக்கும் போகவும் கூடாது.
எங்கள் எல்லா இடத்துலையும் போய் உட்காரவும் கூடாது. righteous man is cautious in his friendship. அநேகர் உன்னுடைய நண்பனாய் மாற விரும்பலாம், ஆனால் உன்னுடைய நண்பன் யாராக இருக்கும் என்பதை நீ தான் தெரிந்து கொள்ளணும். ஆமென். பாட்டு பாடுறோம் இல்லையா, தேவனின் நண்பன் நான், போதும். ஆனால் உலகத்தோட நண்பனா இருக்கக்கூடாது இல்லையா? துன்மார்க்குடைய வழியில் போகக்கூடாது, ஆலோசனை நிற்கக்கூடாது, பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காரக்கூடாது, பாவிகளை வழியில் நிற்கக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், பிரித்தெடுக்கப்பட்டவன் நீ, பிரித்தெடுக்கப்பட்டவள். உலகத்தில் இருக்கலாம், ஆனால் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நீ தரிக்கக்கூடாது, அவங்கள மாரியே வாழக்கூடாது, அவங்கள மாரியே பேசக்கூடாது. என்னுடைய வார்த்தையை கொண்டு உன்னுடைய சிந்தனைகளை ஆக்கிரமிக்க முடிய விரும்புகிறேன், என் வார்த்தையை கொண்டு உன்னை நிரப்ப முடிய விரும்புகிறேன். என் சாயலை நீ என்ன செய்யணும்? பறித்து கொள்ளணும். நீ வெளியே போகும்போது ஆட்கள் உன்னை பார்த்து என்ன சொல்லணும்? நீ இயேசுவை போல பேசுகிறாய். உன்னுடைய வார்த்தையில் வித்தியாசம், உன்னுடைய நடவடிக்கையில் வித்தியாசம், உன்னுடைய வாழ்க்கை முறையில் வித்தியாசம், உன்னுடைய ஸ்பாவத்தில் வித்தியாசம், எல்லாமே உன் ஆட்டிடியூடு எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் சொல்லுவீங்க, இனி நான் அல்ல, நான் என்னைக்கோ மறித்து விட்டேன், எனக்குள்ளே இருக்கிற ஒரு புதியவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய சிந்தனை என்னுடைய சிந்தனையாக மாறிவிட்டது, அவருடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையை மாறிவிட்டது, அவருடைய சாயல் என்னுடைய சாயலாக மாறிவிட்டது. ஒரே ஒரு வாழ்க்கை ஐயா. நீங்கள் என்ன தெரியுமா ஜெபிக்கணும்? ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுங்க ஆண்டவரே, உண்மை போல மாறணும். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சரியான நேரத்தில் கொண்டு வருவா. ஆமென். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது, என்னுடைய வாழ்க்கையை உண்மை போல மாற்றி விடுங்க. என்ஜாய் பண்ணிங்களா? கர்த்தருடைய வசனத்தை 7 மணி நேரங்க பார்ப்போம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும், எழுமிக்கிற எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மாற்றம் என்று சொல்லுவோமா? கர்த்தருடைய வசனத்தை கேட்டீங்க, இப்பொழுது எல்லாம் வாய் திறந்து, ஒருவர் கூட மௌனமாக இல்லாமல் வாய் திறந்து ஆண்டவரோடு பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே கிருபையா எனக்கு இறங்கு சுவாமி, கிருபையா எனக்கு இறங்கு சுவாமி. உம்மை போல நான் மாறணும், உம்மை போல சிந்திக்கணும், இயேசு கிறிஸ்துவின் சாயலை நான் தரித்து கொள்ளணும். எனக்குள்ள சில போராட்டங்கள் உண்டு, சில நேரம் எல்லை மீறி போய்விட்ட ஆண்டவரை, என்னுடைய எல்லைகள் என்னுடைய கோடுகள் சரியாக இல்லை, உலகத்தை கொஞ்சம் நேசித்துட்டேன், உலகத்தோடு கொஞ்சம் கலந்துட்டேன், உலக நண்பர்கள் என்னை பாதித்து விட்டார்கள். ஆண்டவரே ஐம் சாரி, என்னை மன்னித்து விடுங்க ஆண்டவரே. இனிமேல் ஆண்டவரே அப்பா மையக்கோட்டுக்குள்ள இருந்து நான் வாழ விரும்புகிறேன், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன். என்னுடைய உச்சம் தலைமை உள்ளம் கால் வரையிலும் என்னை நிரப்புங்க அப்பா. நான் உலகத்தில் இருக்கலாம், நான் உலகத்துக்குரியவன் அல்ல, உலகத்துக்குரிய வேஷம் எனக்கு வேண்டாம். ஹல்லேலூயா. தேவனுடைய சாயலை தரித்திருக்கிறவனாய், இயேசு கிறிஸ்துவின் சாயலை தரித்திருக்கிறவனாய் நான் சுற்றி தெரிய வேண்டும் சுவாமி. இந்த உலகத்துக்கு ஒளியா நான் வைத்திருக்கிறீங்க, இந்த உலகத்தில் உப்பா நான் வைத்திருக்கிறீங்க சுவாமி. நான் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு முறை இயேசுக்காய் வாழணுமே, உம்மை போல் நான் மாற விரும்புகிறேன். லார்ட் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்கிற ஆண்டவரே, அப்பா செய்த தவறெல்லாம் மன்னித்து விடுங்க. நீ மன்னிக்கிற தெய்வம், நீடிய பொறுமை உள்ளவர் சுவாமி, அரவணைக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. என்னை மன்னித்து என்னுடைய பாவங்களை நினைவு கூறாத தெய்வம். ஹல்லேலூயா. அதை தூக்கி சமுத்திரத்தில் போடுகிற தெய்வம். நீ சொல்லவழியா பாவங்களை மன்னித்து அதை நினைவு கூறாதிருப்பேன் என்று சொன்னீங்களே. ஓ, கடந்த காலத்தை மறந்து எங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிற சிறப்பான எதிர்காலத்தை நோக்கி ஓடுகிறோம் சுவாமி. கரங்களை உயர்த்தி அருமையான சகோதரனே சகோதரியே, ஐயா அம்மா தம்பி தங்கச்சி, இருதயத்தின் ஆழ்த்தது ஆண்டவர் நோக்கி ஜெபி, விட்டு கொடுத்து ஜெபி. ஃபார்மாலிட்டிக்காக ஜெபிக்க வேண்டாம், இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா உமக்காக வாழணும் ஆண்டவரே, உம்மை போல வாழணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீ கொடுத்த நல்ல ஜீவனுக்காய் நன்றி. இந்த வாழ்க்கை எனக்குரியது அல்ல, இது உமக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவியானவர் உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார், சகோதரனே சரி உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம் உன்னுடைய வாழ்க்கையில், லகுவாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். தீர்க்கமான ஒரு தரிசனம் உனக்கு தேவை, தீர்க்கமான ஒரு பார்வை உனக்கு தேவை. ஹல்லேலூயா. நீ பிரிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷன், நீ பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய மனுஷி. ஹல்லேலூயா. உன்னை சுற்றி ஒரு ஒளி வளைத்து ஆண்டவர் வைக்கிறார். ரோக்கன லஹான தியந்தரரிபா லிப்ரோ நலமா. தேவனை ஓ நீ சார்ந்து வாழ வேண்டும். Hallelujah. You must represent God. தேவனுடைய ஸ்தானாதிபதியாய் நீ ஓ ஆண்டவருடைய வார்த்தையும் ஆண்டவருடைய அபிஷேகத்தையும் ஆண்டவருடைய வல்லமையையும் ஆண்டவருடைய ஒளியையும் இந்த துன்மார்க்கமான சந்ததியில், இந்த அக்கிரமம் நிறைந்த சந்ததியில் தேவனுக்காக எழுப்பி பிரகாசிக்கிற மனுஷன் நீ வாழ வேண்டும்.
லோமாமா லா கோரியாண்டரபா. பேசுங்க பேசுங்க. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இருளுக்குரிய காரியங்கள் வேண்டாம், வெளிச்சத்துக்கு ஓடி வருகிறேன் சுவாமி. ஓ எல்லாம் வெளியரங்கம் ஆகட்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாமே என்னை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுங்கப்பா. என் ஆவி ஆத்மா எல்லா சரீரத்தை ஸ்கேன் பண்ணுங்க. ஓ தேவனுக்கு பிரியமில்லாத எல்லாம் வெளியே கொண்டு வாங்க ஆண்டவரே. எதுவும் மறைந்திருக்க ஓ கூடாது இயேசுவின் நாமத்தினால. ஓ ரீமா மாமா, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் வெற்றி அடையணும் சுவாமி. நான் தோல்வி அடையக்கூடாது, வெற்றி அடையணும். ஹல்லேலூயா. பாவத்தை மேற்கொள்ளணும், சூழ்நிலையில மேற்கொள்ளணும், தீமையை மேற்கொள்ளணும், சிந்தனையில் வெற்றியுள்ளவனா வாழ விரும்புகிறேன். வாய் திறந்து சொல்லுங்கம்மா, சொல்லுங்கயா. சிந்தனையில் வெற்றி கொடுங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் சிந்தையினை நிரப்பட்டும். கிறிஸ்துவை போல சிந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க. தேவனுடைய வார்த்தை என்னை நிரப்பணுமே, என்னை ஆட்கொள்ளணுமே, என்னை இருதயத்தை நிரப்பணுமே. இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். என்னை நிரப்புங்கப்பா. நீங்க நிரப்ப நிரப்ப நான் பேச ஆரம்பிப்பேன். என் வார்த்தைகளில் வித்தியாசம் வர ஆரம்பிக்கும். ஓ நான் பேசுகிற எல்லா வார்த்தைகளிலும் சம்பாஷணைகளில் வித்தியாசம் வர ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட மனுஷன் நான். தேவனுடைய வார்த்தையினால் நிரப்பப்பட்ட மனுஷன் நான். என்னை நிரப்புகிறது உலகம் அல்ல, உலகத்தின் காரியங்கள் அல்ல, உலகத்தின் பேச்சு அல்ல, உலகத்தின் சிந்தனை அல்ல. தேவனுடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தை தியானமாக இருக்கும்போது ஓ தேவ வசனங்களினால், வெளிப்பாடுகளினால், தெய்வீக சிந்தனையினால் ஆண்டவர் என்னை நிரப்புகிறார். பெற்றுக்கொள். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது, ஒரு வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது. உன்னுடைய சிந்தனையை மாற்றும்படி ஆண்டவர் விரும்புகிறார். உன்னுடைய சிந்தனையில் ஒரு மாற்றம். லக்கே நமோ எப்ரோ ஷக்கே லிம்ரானா லஹானா தியாலபா. ஓ நாசி மாமா, எங்கே தோற்று போனாயோ அங்கே உனக்கு வெற்றி ஆண்டவர் கொடுப்பா. எங்கே திரும்ப திரும்ப விழுந்தாயோ அங்கே அதே இடத்துல வந்து உன்னை கரங்களை பிடித்து மகனை எழுந்திரு, மகளை எழுந்திரு, ஒரு புதிய பலத்தை கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. சோதனையின் பலத்தை விட மேற்கொள்ளுகிற பலன் அதிகமாக இருக்கும். பாவத்தை விட கிருபை அதிகமாய் பெருகிறது. பொய்யை விட சத்தியத்தின் வல்லமை உன்னை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டது. இனி வருகிற நாட்கள் வித்தியாசமான நாட்கள். இனி வருகிற நாட்கள் வித்தியாசமான நாட்கள். ஆண்டவர் உன்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. லோகோனா சந்தரே பேபி, ஒரு புதிய வல்லமை ஆட்கொண்டு கொண்டிருக்கிறது. ஹால பெற்றுக்கோ பெற்றுக்கோ பெற்றுக்கோ. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. சொல்லுங்க. ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா ஊற்றுங்கப்பா. அளவில்லாம ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. சந்தனலபோரியா லிபனமோரியா கரரபா. கரங்களை வைத்துக் கொள்ளுங்க. உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான நம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி. வேலைகள் எவ்வளோ இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அன்னையர் வேலையிலேருந்து நேரடியாக அங்கே வந்திருக்கிறாங்க. நம்முடைய வார்த்தையை சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிக்கிறத விட வார்த்தையை சம்பாதிக்கணும். தேவனுடைய வார்த்தையை அறியணுமேன்னு சொல்லி நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவரை எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி ஒதுக்கி வைத்து விட்டு இந்த மாலை வேளையில் நம்முடைய சத்தியத்தை கேட்க முடியாது உம்முடைய பாதபடியில் வந்து உட்கார்ந்துருக்காங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய பிள்ளைகளை கனம் பண்ணுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவங்க கேட்குற சத்தியம் அவங்க வாழ்க்கையில் ஒரு புரட்சிகரமான சிந்தனையின் மாற்றத்தை கொண்டு வரட்டும், புரட்சிகரமான ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வரட்டும், புரட்சிகரமான குடும்ப மாற்றத்தை கொண்டு வரட்டும், புரட்சிகரமான எல்லா தொழில மாற்றத்தை கொண்டு வரணும். லோக்கானா சந்தேரியா, உம்முடைய ஊழியக்காரனை நான் உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகத்தில் நிறைந்து இயேசு கிறிஸ்துவின் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமத்தினால இந்த ராத்திரி வேளையில் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஓ ரோனோ லாக்கோனியா, ஒருவன் உம்முடைய வார்த்தை கனம் பண்ணினா நீ நிச்சயமாய் கனம் பண்ணுவீங்க சுவாமி. சாமுவேலை பார்த்து நீ சொன்னீங்களா, ஹல்லேலூயா, என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். எனக்கு ஒருவன் ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொன்னீங்களே. ஓ லோ நாசிக்கி மாமா, உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய வார்த்தையை கனம் பண்ணும்போது
நம்முடைய வார்த்தைக்கு பயந்து தீமையை விட்டு விலகி வாழும்போது சுவாமி அவங்கள கனப்படுத்துவீங்க, அவங்க குடும்பத்தை கனப்படுத்துவீங்க. தலைமுறை தலைமுறையாக 1000 தலைமுறை மட்டும் தேவனுடைய கிருபை அவளை விட்டு விலகாமல் வருவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. இந்த ராத்திரி வேளையில கூட உம்முடைய ஊழியக்காரனாகி நான் ஒரு விசேஷ ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். உம்முடைய வார்த்தையின் வெளிப்பாடுகள் உம்முடைய பிள்ளைகளுடைய சிந்தனைகளாய் மாறட்டும். உம்முடைய வார்த்தை அவருடைய பேச்சாய் மாறட்டும். உம்முடைய வார்த்தை அவருடைய வாழ்க்கையில் எடுக்கிற முடிவுகளாய் மாறட்டும். உம்முடைய வார்த்தை அவருடைய கால்களுக்கு தீபமாய் மாறட்டும், பாதைக்கு வெளிச்சமாய் மாறட்டும். அவருடைய வார்த்தை ஆண்டவரே அவளுக்கு சுகமும் ஹல்லேலூயா நல்ல ஒரு ஹெல்த்தாய் மாறட்டும் சுவாமி. உம்முடைய வார்த்தை ஒரு நல்ல ஆலோசனையை மாறட்டும். வார்த்தையே எல்லாத்தையும் வாழ்க்கையில கொண்டு வரட்டும். தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்முடைய பிள்ளைகள் பிழைக்கட்டும் அப்பா, பிழைக்கட்டும். வார்த்தையினால் வருகிற சுதந்திரம் ஒருவரும் எடுக்க முடியாது, பிசாசு எடுக்க முடியாது, மனுஷன் தொட முடியாது. ஏன் தெரியுமா? அந்த சுதந்திரத்தை நீ வார்த்தையினால் பெற்றுக்கொண்டாய். வார்த்தையை அனுப்பி ஆசீர்வாதங்களை தேவன் அனுப்பும் போது வார்த்தையோடு இணைந்த ஆசீர்வாதங்கள் சுகத்தை பிசாசு தொட முடியாது. அது நிரந்தரமாய் நித்தியமாய் உனக்குரியது, உன்னுடைய பிள்ளைகளுக்குரியது. கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். வார்த்தையினால் உண்டாகிற சுதந்திரம், வார்த்தையினால் உண்டாகிற சுதந்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல ராத்திரி வேளைக்காய் நன்றி. சுகபலத்துடன் நம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க, ஆசீர்வதிங்க. கனமை உமக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.